Students, இந்த inclusion and exclusion principle யூஸ் பண்ணி ரெண்டு டைப்பான ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் டைப் 1 பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைப் 2 ப்ராப்ளம்ஸ். எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயும் இந்த inclusion and exclusion principle யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுவும் இந்த டைப் 2 ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நிறைய கொஸ்டின் பேப்பரில் டைப் 1 விடவும் டைப் 2ல் உள்ள ப்ராப்ளம்ஸ் அதுதான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பிகாஸ் இங்கே வந்துட்டு நம்ம டைப் 2ல் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ எல்லாத்தையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு டைப் 2 பற்றி கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? இந்த டைப்பில் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த இன்டீஜர்ஸில் எத்தனை இன்டீஜர்ஸ் டிவிசிபிள் பை சம் நம்பர்ஸ், தட் இஸ் டிவிசிபிள் பை 2 ஆர் டிவிசிபிள் பை 3 அல்லது டிவிசிபிள் பை 5, இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் தான் இந்த டைப் 2ல் வரும். அண்ட் மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு டிவிசிபிள் பை எனி 2 நம்பர்ஸ் அல்லது டிவிசிபிள் பை 3 நம்பர்ஸ் அல்லது டிவிசிபிள் பை 4 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், இப்படி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதை விட கூடுதலாக 5 நம்பர்ஸ் 6 நம்பர்ஸ் இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த டைப் 2ல் யூஸ் ஆகிற ஃபார்முலாஸ் எதெல்லாம்னா இந்த 3 ஃபார்முலாஸும் தான். தட் இஸ் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி. சப்போஸ் 2 நம்பர்ஸால் டிவிசிபிள் ஆகக்கூடிய அந்த டைப்பில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ஏ அண்ட் பி இந்த ரெண்டும் தான் வரும். பிகாஸ் எப்போதுமே இந்த டைப் ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு நம்பரால் டிவைட் ஆகக்கூடிய அந்த இன்டீஜர்ஸை நம்ம ஏன்னு அசியூம் பண்ணுவோம். செகண்டாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பரால் டிவைட் ஆகக்கூடிய அந்த செட் ஆஃப் இன்டீஜர்ஸை பி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இப்படி 2 நம்பர்ஸால் டிவைட் ஆகக்கூடிய இந்த டைப்பில் உள்ள ப்ராப்ளத்தில் நமக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். சப்போஸ் டிவிசிபிள் பை 3 நம்பர்ஸ் அப்படின்னாக்க அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் நமக்கு ஏபிசி அப்படி 3 செட் வரும். தட் இஸ் ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் ஆகிற இன்டிஜர்ஸை ஏன்னு வச்சுக்கணும், செகண்ட் நம்பரால் டிவைட் ஆகக்கூடியதை பின்னு வச்சுக்கணும், தேர்ட் நம்பரால் டிவைட் ஆகக்கூடியதை சி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். எப்போதுமே நீங்கள் இப்படி தான் அசியூம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி 3 நம்பரால் டிவைட் ஆகக்கூடிய இந்த டைப்பில் உள்ள ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். சப்போஸ் 4 நம்பரால் டிவைட் ஆகக்கூடிய அந்த டைப்பில் உள்ள ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். தட் இஸ் இதில் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா இது நம்ம எப்படி எழுதணும்னா, இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் நமக்கு 2 எலிமெண்ட் இருக்குது, ஏயும் பியும். அண்ட் இன் பிட்வீன் யூனியன் தான் வரும் எப்போதுமே லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் வந்துட்டு எல்லாம் இன்டர்செக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த ஏ அண்ட் பி அதை நம்ம தனித்தனியாக எழுதணும். கார்டினாலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் பி. அடுத்தது மைனஸ் போட்டுட்டு 2 காம்பினேஷன் வச்சு எழுதணும். இங்கே மொத்தமே 2 எலிமெண்ட் தான் இருக்குது, ஏயும் பியும். ஸோ நமக்கு இங்கே 2 எலிமெண்ட்டோட காம்பினேஷனில் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் வரும். அண்டு ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு எலிமெண்ட் வச்சு எழுதுறது, இது வந்துட்டு ப்ளஸில் இருக்கும். 2 எலிமெண்ட்டோட காம்பினேஷன் வச்சு எழுதுகிற டேர்ம்ஸில் எல்லாம் மைனஸ் வரும். 3 எலிமெண்ட்டோட காம்பினேஷன் வச்சு எழுதுகிற டேர்ம்ஸில் எல்லாம் ப்ளஸ் வரும் அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த செகண்ட் ஃபார்முலா இங்கே வந்துட்டு 3 எலிமெண்ட் இருக்குது, ஏபிசி. ஸோ இதோட ஃபார்முலா என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏபிசி அதை வந்துட்டு தனியாக எழுதிக்கணும் கார்டினாலிட்டிக்குள்ளாடி. அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 எலிமெண்ட்டில் 2 காம்பினேஷன் வச்சு எழுதணும். தட் இஸ் ஏ அண்ட் பி இந்த காம்பினேஷன் வரும், அப்புறம் ஏயும் சியும் வரும், அப்புறம் பியும் சியும் வரும். ஓகேவா? இப்படி 3 டேர்ம் வரும். ஸோ இந்த 2 காம்பினேஷன் வச்சு எழுதக்கூடியதில் எல்லாம் மைனஸில் வரும். இது முடிஞ்சதுக்கப்புறம் 3 எலிமெண்ட்டுக்கு காம்பினேஷன் வச்சு எழுதணும். 3 காம்பினேஷன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டாக வந்துடும். ஏபிசி இன் பிட்வீன் இன்டர்செக்ஷன் வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ப்ளஸ் வரும். தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ்லி பாசிட்டிவ் நெகட்டிவ். ஒரு எலிமெண்ட்டுக்கு எல்லாம் ப்ளஸ், 2 எலிமெண்ட் வச்சு எழுதுகிறப்ப மைனஸ், 3 எலிமெண்ட் வச்சு எழுதுகிறப்ப ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? இதே போல் தான் பாருங்கள், இங்கே நமக்கு 4 எலிமெண்ட் இருக்குது, ஏபிசிடி. ஸோ இதோட ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஏபிசிடி 4 தனித்தனியாக கார்டினாலிட்டிக்குள்ளே எழுதிக்கணும். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டில் 2 காம்பினேஷன் வச்சு எழுதணும். எல்லாம் மைனஸில் இருக்கும். தட் இஸ் 2 காம்பினேஷனில் வரக்கூடியதெல்லாம் மைனஸில் இருக்கும். இங்கே எதெல்லாம் வரும் பாருங்கள், ஏயும் பியும் வரும், ஏயும் சியும் வரும், ஏயும் டியும் வரும். அடுத்தது பியும் சியும் வரும், பியும் டியும் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு சியும் டியும் வரும். இப்படி 6 டேர்மில் 2 காம்பினேஷன் வச்சு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏபிசிடி 4 எலிமெண்ட் இருக்குது இல்லையா, இதில் 3 எலிமெண்ட்டுக்கு காம்பினேஷன் உள்ள டேர்ம்ஸை எழுதணும். அதுக்கு நம்ம வந்துட்டு ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேவா? தட் இஸ் ஆல்ரெடி நான் சொன்னது போல்
ஆல்டர்னேட்டிவ்லி பாசிட்டிவ் நெகட்டிவ். இங்கே வந்துட்டு 3 எலிமெண்ட்டாக இதெல்லாம் எடுக்கலாம் பாருங்கள். ஏ பி சி இந்த 3 எடுக்கலாம். அடுத்தது ஏயும் பியும் டியையும் எடுக்கலாம். அடுத்தது பி சி டி இந்த 3 காம்பினேஷன் எடுக்கலாம். அடுத்தது இந்த சி டி ஏ. ஓகேவா? இப்படி 4 டேர்மில் 3 காம்பினேஷன் வச்சு நம்மளால் எழுத முடியும். ஓகே, அடுத்தது மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் போட்டுட்டு 4 எலிமெண்ட் அதோட காம்பினேஷன் வச்சு எழுதணும். இங்கே நமக்கு 4 எலிமெண்ட் தான் மொத்தமே இருக்குது, ஏபிசிடி. ஸோ எல்லா எலிமெண்ட்டும் இங்கே வந்துடும். இன்பிட்வீன் இன்டர்செக்ஷன் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டைப் ப்ராப்ளத்தில் எல்லாம் எப்படியெல்லாம் சப்டிவிஷன்ஸ் கேட்பாங்க கொஸ்டினில், அதை பற்றி பார்க்கலாம். சப்போஸ் டிவிசிபிள் பை 4 நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ப்ராப்ளத்தில் ஏ வரும், பி வரும், சியும் வரும், டியும் வரும். தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபர்ஸ்ட் நம்பர், அதை வந்துட்டு ஏன்னு எடுத்துக்கணும். அப்புறம் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் டிவிசிபிள் பை செகண்ட் நம்பராக பின்னு எடுத்துப்போம். தேர்ட் நம்பரால் டிவிசிபிள் ஆகக்கூடியதை சின்னு எடுத்துக்கணும். ஃபோர்த் நம்பரால் டிவிசிபிள் ஆகிறத டின்னு அசியூம் பண்ணணும். எப்போதுமே இந்த ஆர்டரில் நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? இப்படி 4 நம்பர்ஸ் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபைண்ட் தி number of integers divisible by a or b or c or d. இதில் ஏபிசிடின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஆல்ஃபாபெட்டுக்கு பதிலாக ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 or 3 or 5 or 7 இப்படி ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே எல்லாத்துக்கும் இடையிலையும் என்ன இருக்குது பாருங்கள், ஆர் இருக்குது. ஆர் வந்தாலே அந்த சிம்பிள் வந்துட்டு யூனியன். ஸோ இந்த சப்டிவிஷனில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி இதோட வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை அப்படி டைரெக்டாக யூஸ் பண்ணியே நம்ம இதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இதே கொஸ்டினை என்ன 2 வேல கூட கேட்கலாம். எப்படி கேட்கலான்னா, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் டிவிசிபிள் பை எனி ஒன் ஆஃப் ஏ பி சி அண்ட் டி அப்படி கேட்கலாம். நீங்கள் இதில் சிம்பிள் ஆண்ட் வந்ததும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க தொடங்கிடக்கூடாது. இங்கே வந்துட்டு எனி ஒன் ஆஃப் அப்படின்னேக்கம் இருக்குது. எனி ஒன் ஆஃப் ஏபிசிடி அப்படின்னா என்ன மீனிங்னா, எய்தர் ஏ ஆர் பி ஆர் சி ஆர் டி இதில் ஏதாவது ஒரு நம்பராலாவது டிவிசிபிள் ஆகக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் இந்த வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும். புரியுதாம்மா? இதே கொஸ்டினை இன்னொரு வேலை எப்படி கேட்கலாம்னா, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ பி சி ஆர் டி இப்படி கேட்டாலும் இதே மீனிங் தான். ஸோ இந்த 3 வேல எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்துட்டு கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி இதை தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம இந்த டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? செகண்ட் ஆட்டு சப்டிவிஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கலாம்னா, இங்கே டிவிசிபிள் பை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக நாட் டிவிசிபிள் பை அப்படின்னு கேட்கலாம். தட் இஸ் டிவிசிபிள் பை ஏஆர் பிஆர் சிஆர் டி அப்படின்னாக்க கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி. நாட் டிவிசிபிள் பை ஏஆர் பிஆர் சிஆர் டி அப்படின்னாக்க கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி தி ஹோல் பார். தட் இஸ் இதோட காம்ப்ளிமெண்ட். இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்க நாட் டிவிசிபிள் பை அதுக்குள்ள ஆன்சர் கிடச்சிரும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோட்டலில் இருந்து இந்த கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இந்த டோட்டல் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் வந்துட்டு ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் பிட்வீன் 1 and 1000 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு டோட்டல் என்ன வரும்னா 1000 தான். ஓகேவா? 1லேருந்து 1000 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 1000 தான் இருக்கும். ஸோ இதுதான் டோட்டல். அடுத்து சப்டிவிஷன் எப்படி கேட்கலாம்னா, இந்த ஏபிசிடி இதில் ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகிட்டு ரிமைனிங் 3யும் டிவிசிபிள் ஆகாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிசிபிள் பை ஏ பட் நாட் டிவிசிபிள் பை பி சி அண்ட் டி இப்படி கேட்கலாம். அல்லது ஏதாவது 2 நம்பரால் டிவைட் ஆகிட்டு ரிமைனிங் உள்ள 2 நம்பரால் டிவைட் ஆகாமல் அப்படிப்பட்ட நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸை கேட்கலாம். தட் இஸ் டிவிசிபிள் பை பி அண்ட் சி அண்ட் நாட் டிவிசிபிள் பை ரிமைனிங் உள்ளது ஏயும் டியும்.
A and D. இதில் B and C தான் கேட்கணும்னு கிடையாது. divisible by A and B, not divisible by C and D. divisible byல 2 நம்பர் இருக்கும், not divisible byல 2 நம்பர், இப்படியும் கேட்கலாம். ஓகேவா? அல்லது ஏதாவது 3 நம்பரால் டிவைட் ஆகும், ரிமைனிங் உள்ள ஒரு நம்பரால் டிவிசிபிள் ஆகாமல் இருக்கும், அப்படிப்பட்ட ப்ராப்ளமும் இருக்கும். தட் இஸ் divisible by A, B and C but not divisible by D. இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். இந்த 3 விதமான சப்டிவிஷன்ஸில் ஃபஸ்ட்டு 2 மாடல் கேட்டாங்க அப்படின்னாக்க நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பிகாஸ் அந்த 2 மாடலுக்கும் டைரக்ட் ஃபார்முலாஸ் உண்டு. ஆனால் இந்த 3வது மாடல் இதுக்கு வந்துட்டு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. கொஸ்டினுக்கு ஏற்றா போல் நீங்கள் தான் ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணணும். அந்த ஃபார்முலா எழுத தெரிஞ்சிட்டு அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக எல்லாம் திங்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது, அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னாக்க இதில் வந்துட்டு எப்படி தான் மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஃபார்முலாவை எழுத முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்முலாஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு மாடலில் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, divisible by A பட் நாட் divisible by BCD. தட் இஸ் ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகுது, ரிமைனிங் 3 நம்பர்ஸால் டிவைட் ஆகலை. இப்படிப்பட்ட ப்ராப்ளத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு தேவை வந்துட்டு எந்த நம்பர் டிவைட் ஆகுதோ அதுதான் தேவை. ரிமைனிங் உள்ளதை பற்றி நீங்கள் கவலையே படாண்டாம். தட் இஸ் இங்கே வந்துட்டு டிவைட் ஆகிற நம்பர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர், அதை தான் நம்ம A அப்படின்னு வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாடலில் கொஸ்டின் கேட்டால் ஃபார்முலா எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும்னா, இங்கே நமக்கு 4 நம்பர்ஸ் இருக்குது, ABCD. ஓகேவா? ஸோ இந்த ABCD இந்த 4 எலிமெண்ட் வச்சு வரக்கூடிய இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பட் அங்கே வந்துட்டு divisible by A இருந்தது, ரிமைனிங்கால் டிவைட் ஆகலை. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் ரைட் ஹேண்ட் சைடில் A வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதினா போதும், அதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலாக்கு ரைட் சைடில் A இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எதெல்லாம் பாருங்கள், இந்த டேர்ம், அப்புறம் இந்த டேர்மில் A இருக்குது, இந்த டேர்மில் A இருக்குது, இந்த டேர்ம்லேயும் A இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, அண்ட் இங்கே வந்துட்டு A இருக்குதா. ஸோ இந்த டேர்ம் வரும் ஃபார்முலாவில், இங்கேயும் A இருக்குது, ஸோ இந்த டேர்மும் வரும். பட் இங்கே இல்லை, ஸோ இது வராது. நெக்ஸ்ட் டேர்மில் A இருக்குதா, ஸோ இந்த டேர்ம் வரும். அண்ட் ஆல்சோ இந்த லாஸ்ட் டேர்ம் இங்கேயும் A இருக்குது. ஸோ divisible by A பட் நாட் பை BCD, அதுக்குள்ள ஃபார்முலா என்ன வரும்னா, கார்டினாலிட்டி ஆஃப் A, அடுத்தது மைனஸ், தட் இஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு ப்ளஸில் தான் எப்போதுமே எழுதணும். அடுத்தது 2 எலிமெண்ட் உள்ளதை மைனஸில் எழுதுங்க. தட் இஸ் இங்கே உள்ள கார்டினாலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B மைனஸ் கார்டினாலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் C, அடுத்து இந்த டேர்ம் மைனஸ் கார்டினாலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் D. தென் அடுத்தது 3 எலிமெண்ட் வச்சு வரக்கூடியது, தட் இஸ் இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ப்ளஸ் இந்த டேர்ம் கார்டினாலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் D, தென் ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் C இன்டர்செக்ஷன் D இன்டர்செக்ஷன் A, அடுத்தது மைனஸ் கார்டினாலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இன்டர்செக்ஷன் D. ஓகேவா? இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குதோ இதெல்லாம் ஃபஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். எல்லாம் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணுனா divisible by A பட் நாட் divisible by BCD, அதுக்குள்ள ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு ப்ளஸில் இருக்கணும். இதில் வந்துட்டு ஒரே ஒரு எலிமெண்ட் தானே இருக்குது. ஸோ அடுத்தது 2 எலிமெண்ட் வச்சு எழுதுகிறப்ப மைனஸில் இருக்கணும். அப்புறம் அடுத்தது 3 எலிமெண்ட் வர நேரம் ப்ளஸில் இருக்கணும். அடுத்த டேர்ம் வந்துட்டு 4 எலிமெண்ட் வச்சு எழுதுவோம் இல்லையா, அது வந்துட்டு மைனஸில் இருக்கணும், அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? அடுத்தது இந்த செகண்ட் கேஸ், இதுக்குள்ள ஃபார்முலா எப்படி எழுதலான்னு பாருங்கள். இதில் வந்துட்டு divisible by B and C, not divisible by other 2 numbers. எந்த நம்பரெல்லாம் divisible ஆகுதோ அதை வச்சு தான் ஃபார்முலாவை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். இங்கே வந்துட்டு Bயும் Cயும். ஸோ அந்த ஃபார்முலாவில் B and C இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணணும். இதில் பாருங்கள், Bயும் இருக்கணும், Cயும் இருக்கணும். அப்போ இந்த தனித்தனியாக இருக்கிறது ஒன்றும் வராது. B ஆல்சோ C ரெண்டும் இருக்கணும் அப்படின்னா இதில் இருக்குது Bயும் Cயும். இதில் B மட்டும்தான் இருக்குது, பட் C இல்லை. ஸோ இது வராது, இதுவும் வராது. இங்கே வரும் பாருங்கள், இதில் Bயும் இருக்குது, Cயும் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் வரும். இதில் C இல்லை, இதில் B and C இருக்குது. ஸோ இந்த டேர்ம் வரும். அண்ட் இந்த லாஸ்ட் டேர்மில் B and C இருக்குதா, ஸோ இந்த டேர்ம் வரும். ஸோ ஒன்லி இந்த 4 டேர்ம் தான் வரும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறத ப்ளஸ் வச்சு தான் எழுதணும். ஓகேவா? தட் இஸ் கார்டினாலிட்டி ஆஃப் B இன்டர்செக்ஷன் C. ஸோ 2 எலிமெண்ட்டுக்கு காம்பினேஷனில் உள்ளது ஒன்றே தான் இருக்குது. அடுத்தது 3 எலிமெண்ட்டுக்குள்ள காம்பினேஷன் தான் இங்கே இருக்குது. அதனால் அடுத்ததாக மைனஸ் போடணும். ஓகேவா?
ஃபஸ்ட்டாக இருக்கிறது எப்போதும் ப்ளஸ். மைனஸ் போட்டுட்டு 3 எலிமெண்ட்டுக்கு காம்பினேஷனில் ஏதாவது பாசிபிள் இருந்தால் அதெல்லாம் எழுதிக்கலாம். இந்த டேர்ம் வரும். இட் இஸ் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்தது 3 எலிமெண்ட் இருக்கக்கூடிய கார்டினாலிட்டி இங்கே ஒன்று இருக்குது, அதையும் நம்ம மைனஸில் தான் எழுதணும். மைனஸ் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது இந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் வரும். இதில் வந்துட்டு 4 எலிமெண்ட் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ப்ளஸ் போட்டுறணும். ஓகேவா? ப்ளஸ் இந்த லாஸ்ட் டேர்ம் தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி. புரியுதாம்மா? தட் இஸ் இங்கே நம்ம தொடங்குறதே 2 எலிமெண்ட் வச்சு உள்ள டேர்ம் தான், அது ப்ளஸ்ஸாக இருக்கணும். அடுத்தது 3 எலிமெண்ட் வரக்கூடியதெல்லாம் மைனஸில் இருக்கணும். அடுத்த 4 எலிமெண்ட் வரக்கூடியது ப்ளஸில் இருக்கணும். ஆல்டர்னேட்டிவ்லி பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்படி நம்ம ஃபார்முலா எழுதிட்டு இந்த 4 வேல்யூவையும் கொண்டு இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணினா செகண்ட் சப்டிவிஷனுக்கு ரிக்வயர்ட் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இன்னொரு வேலையும் கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தோம் இல்லையா? தட் இஸ் 3 எலிமெண்ட்டால் டிவைட் ஆகும், பட் ஒரே ஒரு எலிமெண்ட்டால் டிவைட் ஆகாது. இதில் நம்ம எப்படி ஃபார்முலா எழுதலான்னு பாருங்கள். இங்கே வந்துட்டு டிவிசிபிள் பை ஏபிசி. ஸோ அந்த ஃபார்முலாவில் ஏ இருக்கணும், பி இருக்கணும், சி இருக்கணும். இந்த 3 எலிமெண்ட்டும் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மட்டும் தான் எழுதணும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் ஏபிசி 3 இருக்கக்கூடிய டேர்ம் அப்படின்னா இங்கே இருக்குது. இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ இந்த டேர்ம் வரும். அதுக்கப்புறம் ஏபிசி வந்துட்டு இந்த லாஸ்ட் டேர்மில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு 2 டேர்ம் தான் வரும். ஃபஸ்ட்டாக வந்துட்டு இந்த டேர்ம் எழுதணும். கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. 3 எலிமெண்ட் உள்ள காம்பினேஷன் வந்துட்டு இது மட்டும் தான் இருக்குது. அண்ட் இந்த லாஸ்ட் டேர்மில் 4 எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ தட் இஸ் அது வந்துட்டு அடுத்த செட். ஸோ இங்கே வந்துட்டு மைனஸ் போடணும். தட் இஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்புறம் மைனஸ். ஓகேவா? மைனஸ் ஆஃப் இந்த டேர்ம் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? இதுதான் அது தேர்டு கேஸுக்குள்ள ஃபார்முலா. இப்படியே ஃபார்முலா ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிட்டு அப்படின்னாக்க இந்த டைப்பில் உள்ள ப்ராப்ளம் எப்படி கேட்டாலும் உங்களால் செய்ய முடியும். ஓகேவா? இதே போல தான் டிவிசிபிள் பை 2 நம்பர்ஸ்னாலும் 3 நம்பர்ஸ்னாலும் ஃபார்முலா எழுதணும். இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் பாருங்கள். ஹவு மெனி இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 to 300 தட் ஆர் டிவிசிபிள் பை அட்லீஸ்ட் 1 of 3, 5, 7. இங்கே வந்துட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இன்டீஜர்ஸ் டிவிசிபிள் பை 3 அதை வந்துட்டு ஏன்னு எடுத்துக்கணும். இன்டீஜர்ஸ் டிவிசிபிள் பை 5 அதை வந்துட்டு பின்னு எடுத்துக்கணும். அண்ட் 3வது நம்பர் இங்கே 7. ஸோ இன்டீஜர்ஸ் டிவிசிபிள் பை 7 அதை வந்துட்டு சி அப்படின்னு அசைன் பண்ணிக்கணும். இந்த ஆர்டரில் நம்ம அசைன் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் டிவிசிபிள் பை அட்லீஸ்ட் 1 of this. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அட்லீஸ்ட் 1 of அப்படின்னு கேட்டாலே என்னது? எய்தர் 3 or 5 or 7. ஏதாவது ஒன்றாலாவது டிவைட் ஆகக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. ஓகேவா? அண்ட் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே? அண்ட் இந்த இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படி கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இதோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்டினாலிட்டி ஆஃப் ஏ, கார்டினாலிட்டி ஆஃப் பி, கார்டினாலிட்டி ஆஃப் சி அண்ட் ஆல்சோ ரிமைனிங் கார்டினாலிட்டி வேல்யூஸ் இது எல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இங்கே வந்துட்டு டிவிசிபிள் பை 3 இதை தான் நம்ம ஏன்னு எடுத்துருக்குறோம். ஸோ 1லேருந்து 300 வரைக்கும் உள்ள இந்த இன்டீஜர்ஸில் 3ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் அதுதான் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ. ஓகேவா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. கொஞ்சம் நம்பர்ஸில் இருந்து ஒரு பர்டிகுலர் நம்பரால் டிவைட் ஆகக்கூடிய இன்டீஜர்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள இன்டீஜர்ஸில் எத்தனை நம்பர்ஸ் வந்துட்டு 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். எதெல்லாம் வரும்? 3 வரும், 6 வரும், 9 வரும். இந்த 3 இன்டீஜர்ஸ் தான் வரும். ஓகேவா? பட் இதுவே பெரிய நம்பர்ஸ்க்கு இடையில உள்ள நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ்னு கேட்டால் நமக்கு இப்படி ஒன்றா எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு தான் இங்கே ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. இது ஃபார்முலா கிடையாது, இது ஒரு மெத்தடு தான். ஓகேவா? தட் இஸ் இந்த 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே வந்துட்டு 1 to 300 மொத்தம் 300 நம்பர்ஸ் தானே இருக்குது. அதை வந்துட்டு 3ஆல் டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் 1லேருந்து 300 வரைக்கும் 100 நம்பர்ஸ் வந்துட்டு 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? சப்போஸ் இதில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது வேல்யூஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 100.5 இருந்தது அப்படின்னா நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை எழுதக்கூடாது. இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இன்டிஜர் பார்ட் அதை தான் நம்ம ஆன்சராக எழுதணும்.
அதுக்காக வேண்டி தான் இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த லோவரில் வந்துட்டு இப்படி இருக்கும், தட் இஸ் இப்படி உள்ள சிம்பிள். அண்ட் இதே போல் இன்னொரு சிம்பிளும் உண்டு, இப்படி போடுவோம். தட் இஸ் அப்பரில் வந்துட்டு இப்படி வரும் இந்த சிம்பிள். இதுக்குள்ளாடி ஒரு வேல்யூ 4.1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் என்ன போடுவோம்னா 5 போடுவோம். 4 பாயிண்ட் சம்திங் வந்துட்டாலே இந்த 4க்கு அடுத்த இன்டிஜரை தான் நம்ம ஆன்சர் எடுக்கணும். இந்த லோவரில் இப்படி சிம்பிள் இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள இன்டிஜர் எழுதணும். ஓகேவா? இதுலேயே பாருங்கள் 1 to 10ல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 3 இன்டிஜர் தான் 3ஆல் டிவைட் ஆகும். இதை வந்துட்டு இந்த மெத்தட் படி நம்ம கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும், 10 டிவைடட் பை 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ்னால் 10 டிவைடட் பை 3ன்னு போடுவோம். அப்படி தானே? அப்போ என்ன வரும், 3.33 சம்திங்னு வரும். இதில் நம்ம இந்த இன்டிஜர் பார்ட் இதை மட்டும் தான் எடுக்கணும் ஆன்சர் ஆட்டு. ஸோ இதோட வேல்யூ 3. ஓகேவா? தட் இஸ் 1 to 10 வரைக்கும் உள்ள இந்த இன்டிஜர்ஸில் 3 இன்டிஜர்ஸ் வந்துட்டு 3ஆல் டிவைட் ஆகும். அதுதான் மீனிங். ஓகேவா? இதே போல் அடுத்தது கார்டினாலிட்டி ஆஃப் பி, இதை கண்டுபிடிக்கலாம். பிங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்குறோம், 5ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடியது, அதை தான் நம்ம பின்னு எடுத்துருக்குறோம். ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் பிக்கு வேல்யூ என்ன வரும், 300 டிவைடட் பை 5. அதே போல் கார்டினாலிட்டி ஆஃப் சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், 300 டிவைடட் பை இந்த 7. இதோட வேல்யூ 42.8 சம்திங்னு வரும். பட் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை விட்டுருங்க, பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள இன்டிஜர் வந்துட்டு 42. அதை தான் நம்ம வந்துட்டு கார்டினாலிட்டி ஆஃப் சிக்கு வேல்யூவாக எழுதணும். ஓகேவா? அண்டு கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏ அண்ட் ஆல்சோ பி, தட் இஸ் ஏ அப்படிங்கிறது டிவிசிபிள் பை 3ன்னு எடுத்துருக்குறோம், பின்னா டிவிசிபிள் பை 5. அப்போ ஏ அண்டு பி அப்படின்னா 3ஆலேயும் டிவைட் ஆகணும், 5ஆலேயும் டிவைட் ஆகணும். அதனால தான் இங்கே டினாமினேட்டரில் 3 into 5 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா? இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடணும். அண்டு கார்டினாலிட்டி ஆஃப் பி அண்டு சி அப்படின்னாக்க 300 டிவைடட் பை பி அப்படின்னா 5, சின்னா 7. ஸோ டினாமினேட்டரில் 5 into 7. ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதில் உள்ள அந்த இன்டிஜர் பார்ட்டை மட்டும் ஆன்சராக எழுதணும். ஓகேவா? சிமிலர்லி கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி அதை கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஆல்சோ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, இதோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும், நியூமரேட்டரில் 300, டினாமினேட்டரில் 3 நம்பரோட ப்ராடக்ட், ஏயும் இருக்குது, பியும் இருக்குது, சியும் இருக்குது. ஸோ 3 into 5 into 7 அது வந்துட்டு டினாமினேட்டரில். இதோட வேல்யூ வந்துட்டு 2 பாயிண்ட் சம்திங்கில் இருக்கும். அதில் நம்ம அந்த 2 மட்டும் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. அண்டு கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு ஃபார்முலா தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதில் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூஸையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணினா இதோட ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many number of integers between 1 to 300 that are divisible by 3 and 5 but not by 7. 3 and 5ஆல் டிவைட் ஆகணும், 7ஆல் டிவைட் ஆகக்கூடாது. 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய அந்த செட் ஆஃப் இன்டிஜர்ஸை நம்ம ஏன்னு எடுத்துருக்குறோம், 5ஆல் டிவைட் ஆகிறத பின்னு எடுத்துருக்குறோம், 7ஆல் டிவைட் ஆகிறத சின்னு எடுத்துருக்குறோம். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம ஃபார்முலா எப்படி எழுதணும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அந்த ஃபார்முலாவில் ஏயும் பியும் இந்த ரெண்டும் கம்பைன்ட் ஆகி இருக்கணும். அப்படிப்பட்ட டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அந்த ஃபார்முலாயிலேருந்து எடுத்து எழுதணும். தட் இஸ் இந்த ஃபார்முலாவில் ஏ அண்ட் பி ரெண்டும் கம்பைன்ட் ஆகி வரக்கூடிய டேர்ம்ஸ் எதெல்லாம் பாருங்கள். இந்த டேர்மில் ஏயும் பியும் இருக்குது, அண்ட் இந்த லாஸ்ட் டேர்ம்லேயும் ஏ அண்ட் பி இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு 2 டேர்ம் தான் நமக்கு ஃபார்முலாயில் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு இதுதான் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது, பட் நம்ம இங்கே மைனஸ் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய டேர்ம் வந்துட்டு எப்போதும் ப்ளஸில் தான் இருக்கணும், அடுத்தது தான் மைனஸில் போடணும். ஓகேவா? பிகாஸ் அடுத்த டேர்மில் வந்துட்டு இங்கே 3 எலிமெண்ட்டும் இருக்குது. ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போது இந்த 2 வேல்யூவையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? தட் இஸ் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதோட வேல்யூ இங்கே இருக்குது 20, அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அதோட வேல்யூ 2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 20 - 2, தட் இஸ் 18 கிடைக்கும். இதுதான் செகண்ட் பார்ட்டுக்கு ஆன்சர். அடுத்து தேர்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹவு மெனி இன்டிஜர்ஸ் பிட்வீன் 1 to 300 தட் ஆர் டிவிசிபிள் பை 5 பட் நாட் பை 3 and 7. ஒரே ஒரு நம்பரால் தான் டிவைட் ஆகுது, 2 நம்பரால் டிவைட் ஆகலை. இதில் டிவிசிபிள் பை 3 இதை தான் நம்ம ஏன்னு அசைன் பண்ணியிருக்கிறோம். டிவிசிபிள் பை 5னா பி, டிவிசிபிள் பை 7னா சி. ஸோ நமக்கு வந்துட்டு தேவை டிவைட் ஆகக்கூடிய அந்த எலிமெண்ட்டு தான். இங்கே வந்துட்டு பியால் தான் டிவைட் ஆகுது. ஸோ நம்ம இந்த தேர்ட் பார்ட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணணும்.
இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபார்முலாயில் பி இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பி அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்குதா, அதே போல் இங்கேயும் பி இருக்குது. ஸோ இந்த டேர்ம் வரும், இங்கேயும் பி இருக்குது. ஸோ இந்த டேர்ம் வரும், இங்கேயும் பி இருக்குது. ஸோ இந்த டேர்மும் வரும். ஸோ இந்த 4 டேர்மும் தான் வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு ஒரு எலிமெண்ட் உள்ளது, ஸோ அதை ப்ளஸில் எழுதணும். அடுத்த 2 டேர்ம்லேயே 2 எலிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த 2ஐயும் மைனஸில் எழுதணும். லாஸ்ட்டாக உள்ளதில் 3 எலிமெண்ட் இருக்குது. ஸோ இதை ப்ளஸ்ஸாக எழுதணும். ஓகேவா? தட் இஸ் ஃபஸ்ட்டாக ப்ளஸ்ஸு, அடுத்த செட்டுக்கு மைனஸ், அதுக்கு அடுத்த செட்டுக்கு ப்ளஸ், அப்படி ஆல்டர்னேட்டிவ்லி பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேவா? தட் இஸ் இங்கே ஃபார்முலா என்ன வரும்? கார்டினாலிட்டி ஆஃப் பி மைனஸ் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் கார்டினாலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே கார்டினாலிட்டி ஆஃப் பிக்கு வேல்யூ 60, கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அதோட வேல்யூ 20, கார்டினாலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி அதோட வேல்யூ 8 அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அதோட வேல்யூ 2. தட் இஸ் 60 minus 20 minus 8 plus 2 which is equal to 34. ஸோ இதான் தேர்ட் பார்ட்டோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் பிட்வீன் 1 to 100 that are divisible by 2, 3, 5 or 7. இங்கே வந்துட்டு 4 எலிமெண்ட் இருக்குது. ஸோ இங்கே 2ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய இன்டிஜர்ஸை ஏன்னு எடுத்துக்கணும், 3ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய இன்டிஜர்ஸை பின்னு எடுத்துக்கணும், 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய இன்டிஜர்ஸை சின்னு எடுத்துக்கணும், 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய இன்டிஜர்ஸை டி அப்படின்னு அசைன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஏபிசிடி அப்படி 4 எலிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டிவிசிபிள் பை 2 or 3 or 5 or 7. தட் இஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன கண்டுபிடிக்கணும்னா கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி. இது வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டு செய்தோம் இல்லையா, அதே போல் அப்படி கண்டுபிடிச்சிடணும். அண்ட் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் படி இதோட ஃபார்முலாவை வந்துட்டு நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி இதோட வேல்யூ இங்கே இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்னு. இப்போ இதில் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தேவையோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்படியே இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலே தான் இந்த கார்டினாலிட்டி ஆஃப் ஏ, கார்டினாலிட்டி ஆஃப் பி, கார்டினாலிட்டி ஆஃப் சி அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் டி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லா வேல்யூஸையும் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லா வேல்யூஸையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஆன்சர் 78 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். Find the number of integers between 1 to 100 that are divisible by 2, 3, 5 but not divisible by 7. ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸால் டிவைட் ஆகுது. 2ஆல் டிவைட் ஆகிறத தான் ஏன்னு எடுத்துருக்குறோம், 3னா பி, 5னா சி. ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஏபிசி இந்த 3 எலிமெண்ட்டோட காம்பினேஷன்ஸ் அப்படி உள்ள டேர்ம்ஸ் மட்டும்தான் வரணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இருந்து ஏ, பி அண்ட் சி 3 எலிமெண்ட்டும் உள்ள டேர்ம்ஸை மட்டும் இப்போ நம்ம சூஸ் பண்ணலாம். இங்கே ஏபிசி 3 எலிமெண்ட்டாக இருக்குதா, ஸோ இந்த டேர்ம் வரும் ஃபார்முலாவில். அப்புறம் வந்துட்டு இந்த லாஸ்ட் டேர்ம், ஜஸ்ட் இந்த டேர்மும் இந்த டேர்ம் மட்டும்தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டாக வந்துட்டு இந்த டேர்ம் எழுதணும். ஸோ இதை நம்ம ப்ளஸில் எழுதணும், அடுத்தது மைனஸ் போட்டுட்டு இந்த டேர்ம் எழுதணும். ஓகேவா? தட் இஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, அடுத்தது மைனஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி. ஓகே, அண்ட் இதோட வேல்யூ 3, இதோட வேல்யூ 0. 3 minus 0 is 3. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் 3. ஓகேவா? தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். டிட்டர்மின் தி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் n வேர் n varies from 1 and 2000 that are not divisible by 2, 3 or 5 but that are divisible by 7. இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 2 தானே. ஸோ 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய இன்டிஜர் அந்த செட்டை ஏன்னு வச்சுக்கோங்க, 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய இன்டிஜர்ஸை பின்னு வச்சுக்கலாம், 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய இன்டிஜர்ஸை சின்னு வச்சுக்கலாம், 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய இன்டிஜர்ஸை டின்னு அசைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு இங்கே என்ன தேவை பாருங்கள். 1லேருந்து 2000 வரைக்கும் உள்ள இன்டிஜர்ஸில் எத்தனை இன்டிஜர்ஸ் நாட் டிவிசிபிள் பை ஏபிசி பட் டிவிசிபிள் பை டி. இங்கே வந்துட்டு டிவைட் ஆகக்கூடிய எலிமெண்ட் வந்துட்டு டி தான்.
நாட் டிவிசிபிள் பை ஏபிசி. எப்போதுமே நம்ம இந்த ரெக்வயர்டு ஃபார்முலா எழுதுறதுக்கு எந்த நம்பரால் டிவைட் ஆகுதோ அந்த எலிமெண்ட் தான் நமக்கு தேவை. இங்கே வந்துட்டு டியால் தான் டிவைட் ஆகுது. ஸோ இங்கே ஃபார்முலா எழுதுகிறப்ப அந்த ஃபார்முலாவில் டி வரக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் நீங்கள் எழுதணும். இங்கே நமக்கு ஏபிசிடி அப்படின்னு 4 எலிமெண்ட் இருக்குதா. ஸோ ஏபிசிடி 4 எலிமெண்ட் உள்ள அந்த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் அந்த ஃபார்முலா என்ன வரும்னா இதுதான் அந்த ஃபார்முலா. இதில் டி வரக்கூடிய எல்லா டேர்ம்ஸும் நமக்கு இந்த ஃபார்முலாவில் எழுதணும். ஸோ எந்த டேர்ம் எல்லாம் இருக்கும், இந்த டேர்ம் வரும், அப்புறம் இங்கே ஒரு டி டேர்ம் இருக்குதா, இந்த டேர்ம் வரும், அப்புறம் இங்கே ஒரு டி இருக்குது, ஸோ இந்த டேர்ம் வரும், இங்கேயும் டி இருக்குது, ஸோ இந்த டேர்ம் வரும், அப்புறம் இங்கே டி இருக்குது, ஸோ இந்த டேர்ம் வரும், இங்கேயும் டி இருக்குதா, இது வரும், அண்ட் இங்கே ஒரு டி இருக்குதா, ஸோ இந்த டேர்ம் வரும், அண்ட் ஆல்சோ இந்த டேர்ம் வரும். இவ்வளோ டேர்ம்ஸ் தான் அந்த ரெக்வயர்டு ஃபார்முலாவில் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக எழுதக்கூடிய இந்த கார்டினாலிட்டி ஆஃப் டியை ப்ளஸில் எழுதணும். அப்புறம் 2 எலிமெண்ட்டுக்கு காம்பினேஷனில் வரக்கூடியதெல்லாம் மைனஸில் எழுதுங்க. 3 எலிமெண்ட்டுக்கு காம்பினேஷனில் இங்கே ஒரு எலிமெண்ட், இங்கே ஒரு எலிமெண்ட், இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்குது, அந்த 3ஐயும் ப்ளஸில் எழுதுங்க. 4 எலிமெண்ட்டுக்கு காம்பினேஷன் இதை வந்துட்டு மைனஸில் எழுதணும். அப்புறம் இந்த ஃபார்முலாவில் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ரிமைனிங் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். பிகாஸ் இங்கே ஒரே ஒரு சப்டிவிஷன் தான் இருக்குது. ஸோ இந்த சப்டிவிஷனுக்கு நமக்கு மொத்தமே இவ்வளோ வேல்யூஸ் தான் தேவை. சரியா? தட் இஸ் 8 டேர்ம்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த 8 வேல்யூவையும் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கப்புறம் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுனா நமக்கு ரெக்வயர்டு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இங்கே வந்துட்டு ஆன்சர் 76 கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஹவு மெனி இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 to 100 தட் ஆர் நாட் டிவிசிபிள் பை 7, 11 ஆர் 13. இங்கே 3 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு ஏபிசி 3 எலிமெண்ட் தான் வரும். டிவிசிபிள் பை 7, 11 ஆர் 13 அப்படின்னாக்க கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. பட் நாட் டிவிசிபிள் பை ஏபிசி அப்படின்னாக்க இதோட காம்ப்ளிமெண்ட், இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் இங்கே டோட்டல் வந்துட்டு 100. அந்த 100ல் இருந்து இந்த கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இதோட வேல்யூவை மைனஸ் பண்ணினா போதும். இதை சிம்பிளிஃபை பண்ணினா ஆன்சர் வந்துட்டு 72 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிவிசிபிள் பை 3 பட் நாட் டிவிசிபிள் பை 7. இங்கே வந்துட்டு நமக்கு 2 எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ டிவிசிபிள் பை 3ஐ ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, டிவிசிபிள் பை 7ஐ பி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நமக்கு தேவையான ஃபார்முலா என்னதுன்னா கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. இந்த 2 எலிமெண்ட் உள்ள ஃபார்முலா அதில் இருந்து தான் இந்த செகண்ட் பார்ட்டுக்குள்ள ஃபார்முலாவை நீங்கள் எழுதணும். கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி இதோட ஃபார்முலா கார்டினாலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் பி மைனஸ் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னு பாருங்கள். டிவிசிபிள் பை ஏ பட் நாட் டிவிசிபிள் பை பி. எது டிவிசிபிள் ஆகுதோ அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய எல்லா டேர்மையும் தான் நம்ம ஃபார்முலாயில் எழுதணும். தட் இஸ் ஏ இருக்கக்கூடிய எலிமெண்ட் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தான் நம்ம ஃபார்முலாயில் எழுதணும். இங்கே ஏ இருக்கக்கூடிய டேர்ம்னா இது வரும் அண்ட் ஆல்சோ இதுவும் வரும். ஸோ இந்த செகண்ட் பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஃபார்முலா எப்படி எழுதணும்னா which is equal to cardinality of A then minus cardinality of A intersection B. ஸோ இந்த 2 வேல்யூவையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணினா இதுக்கு ஆன்சர் 29 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? தென் ஃபிஃப்த் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஃப்ரம் 1 to 250 that are not divisible by any of the integer 2, 3, 5 and 7. நாட் டிவிசிபிள் பைனா நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம்ல, தட் இஸ் 4th ப்ராப்ளம் போலே தான். இங்கே நமக்கு 4 எலிமெண்ட் இருக்குது. ஸோ ஏ இருக்கும், பி இருக்கும், சி இருக்கும், டி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி தி ஹோல் பார். ஓகேவா? நாட் வந்தாலே ஹோல் பார். ஸோ இது கண்டுபிடிக்க என்ன செய்யணும், அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் தட் இஸ் 250ல் இருந்து கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணுங்கள். நமக்கு ரெக்கார்ட் ஆன்சர் 57 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா?